அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு டெசர்ட் தான் பார்க்க போகிறோம். செம்ம சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், சேமியா வச்சு பண்ணியிருக்கோம். வீட்டில் இருக்க பொருளே வச்சு தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. பாருங்கள், 3 லேயராக செம்மையாக இருக்குது பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வெயில் காலம்லாம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, இப்படி டெசர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு செஞ்சு முடிச்சிடுறாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்க பொருளே தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி சேமியா எடுத்திருக்கேன். ரோஸ்டட் சேமியா இருக்கு இல்லையா, அதை எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் குண்டான சேமியா எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இன்னும் பொடியான சேமியா இருந்துச்சு அப்படின்னா அது சூப்பராக இருக்கும். அது எனக்கு கிடைக்கல அப்படின்னா இதே எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பொடியான சேமியா இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. இது 300 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். வாங்க அடுப்பக்கம் போகலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போது 2வது டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். நெய் கொஞ்சம் உருகட்டும். உருகிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சதில் சேமியா அதை நம்ம சேர்த்துடலாம். இதை இந்த நெய்யிலே நல்லா வறுக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வாசனை வரும். அதுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுக்கணும். நல்லா வாசம் வரும். இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் சேர்க்குறேன். நீங்கள் சர்க்கரையை சேர்க்காதீங்க, சர்க்கரையை பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த சேமியா நல்லா வேகக்கூடாது. ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். அது வரைக்கும் நம்ம வேக வச்சா போதுங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பால் சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 கப் அளவுக்கு முதவே நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்க்குறேன். ஒரு 150 ml அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். ஒரே பக்கம் சேர்க்காமல் எல்லா பக்கமும் நான் சேர்த்துருக்கேன். இந்த பால்லே வேகணும். நீங்கள் பால் சேர்த்துக்கு முன்னாடி நீங்கள் சர்க்கரை சேர்த்துடணுங்க. அப்போ தான் சேமியா ரொம்ப வேகாமல் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வெந்திருக்கும். இங்கே பாருங்கள், சேமியா முழுசாக வேகலை, 3/4 பதம் அளவுக்கு தான் வெந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இது தனியாக இருக்கட்டும். இன்னொரு கடாய் வச்சுருக்கேன் அடுப்பில். இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். பேக்கெட் பால் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த பால் பாருங்கள், லைட்டாக பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போது இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே கொதிக்கணும். சிம்மிலே கொதிக்கட்டும். இந்த டைமில் நான் இன்றைக்கி ஒரு 100 ml அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது முதவே காய்ச்சின பால் தான். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் நான் எடுக்கிறேங்க. இது வீட்டில் செஞ்ச கஸ்டர்ட் பவுடர் தான். அதோட வீடியோ நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்றதையும் சொல்கிறேன். இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்ப்போம். நீங்கள் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர், கொஞ்சம் வெள்ளை எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டாச்சு. இது ரெடியாக இருக்குது. இப்போ வாங்க பாலை போய் பார்க்கலாம். பால் ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. இப்போது இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டே இருங்க. கட்டி போடும், கீழேயும் போய் உட்காரும். ஆனால் கலந்து விட்டே இருங்க. திக்காயிட்டே வரும். நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம் இல்லையா, சீக்கிரமாக கெட்டியாயிட்டே வரும். 5லேருந்து ஒரு 6 நிமிஷத்துல நல்லா திக்காயிருங்க. கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா திக்காயிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சேமியா பாருங்கள் கொஞ்சம் ஆறிடுச்சு. இந்த சேமியா ஒரு 3/4 பதம் தான் வெந்திருக்குங்க. இப்போ நம்ம செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கண்ணாடி பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு சேமியாவை அரேஞ்ச் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பொடியான சேமியா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு சூப்பராக இருக்கும். அது எனக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி சேமியா எடுத்திருக்கேன். கொஞ்சம் குட்டான சேமியா எடுத்திருக்கேன். நல்ல பொடியான சேமியா எடுத்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. இதுக்கு அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லா செட் ஆயிடணும். நீங்கள் கண்ணாடி பாத்திரம் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் செட் பண்ணலாம். நான் வீடியோக்காக தான் கண்ணாடி பாத்திரம் எடுத்திருக்கேன், உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக. நல்லா அழுத்தி விட்டாச்சு.
இதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல பால், கஸ்டர்ட் பால், அதை நம்ம சேர்க்கலாம். உங்களுக்கு சின்ன சின்ன பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் கூட செட் பண்ணலாங்க. நான் ஒரு கிளாஸ்லேயும் செட் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோலேயே. சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சேமியா வச்சுருந்தோம்ல அதை மேல் லேயராக வச்சிடலாம். இந்த பால் வந்து நல்லா திக்காக இருக்கு இல்லையா, அதனால் சேமியா வந்து அடியில் போகாது, மேலே தான் நிற்கும். இப்படி எல்லா பக்கமும் வச்சிடலாம். நம்ம கஸ்டர்ட் பால் தெரியாத மாதிரி இது சேமியாவை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு சமப்படுத்திக்கலாம். சமப்படுத்தியாச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணால் சேர்க்கலாம், இல்லை விட்டுடலாம். நான் இன்றைக்கி பாதாம், பிஸ்தா ரெண்டுமே எடுத்திருக்கேன். இப்போது நான் ஒரு கண்ணாடி கிளாஸ்லேயே இதே மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேங்க, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். கண்ணாடி கிளாஸ்லேயும் செட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு பக்கத்துலேயும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். நான் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், பக்கத்துலேயும் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. வீட்டில் இருக்க பொருள் தான், ஆனால் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேங்க. நல்ல சில்லுன்னு இருக்குது, செம்ம சூப்பராக வந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ லேயர் லேயராக வந்திருக்கு அப்படின்னு. தொட்டால் நமக்கு சேமியா ஒட்டக்கூடாது கையில். 3 லேயராக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுவும் சூப்பராக 3 லேயராக இருக்குது பாருங்கள். வீட்டில் இருக்க பொருள் தான், ஆனால் சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். இப்போது உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. மூணு லேயருமே அவ்வளோ சூப்பராக வந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களே செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோவும் சேரும். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.